ஹீரோயின் அந்த பெட்டிய ஒப்படைக்கலான்னு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறார். இப்போ இந்த டைமில் பஸ் கிடையாது. வாங்க நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சாமியார் வந்து அந்த பெட்டியை அவங்க அப்பாகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெட்டியில் உள்ள ஓலைச்சுவடியை எடுத்து அவங்க பையன் படிக்கிறாரு. அதில் உள்ள குறிப்புகளை அதில் வாசித்து காட்டுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. என்னப்பா சாவி இது காட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. அப்போ எப்பா இது எந்த சாவி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. அப்போ அந்த ஹீரோயின் வந்து போயிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ போயிட்டு இருக்கும்போது வழியில் அந்த சாமியாரை பார்க்குறாங்க. அந்த சாமியாரை பார்த்த உடனே மறுபடியும் வண்டியில் இருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே வந்து பார்க்கும்போது சாமியார் அந்த இடத்துல காணோம். உடனே ஹீரோயின் சரி அந்த பெட்டியை ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள பூசாரிக்கிட்ட அந்த பெட்டியை காட்டுறாங்க. அந்த பெட்டியை பார்க்குற பூசாரி பயப்படுறாரு. பார்த்து வேண்டாம் இந்த பெட்டி எனக்கு வேண்டாம், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமியாரோட பொண்ணு அந்த பெட்டியை வாங்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெட்டி எப்படி தான் ஊர் தலைவர் கைக்கு வருதுன்னு தெரில. ஊர் தலைவர் அந்த பெட்டியை பார்க்குறாரு. உடனே ஹீரோயின் போயிட்டு இருந்த வண்டி ரிப்பேர் ஆகி அவங்க வழியில் நின்றுறாங்க. ஊர் தலைவர் அங்கே வராரு. வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து ஹீரோயின் கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்ச உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு திடீர்னு ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் ஊருக்கு போயிடலான்னு போகும்போது 4 பேரை பார்க்குறாங்க. அப்போ அந்த சாமியாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அப்போ சாமியார் அந்த 4 பேரை பார்த்து என்ன 4, 5 அவரை தடுக்க பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அந்த 4 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.